டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் அமைச்சர் விக்னேஷ் நம்மளும் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரோ பார் இதெல்லாம் வந்து தமிழகத்தில் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா? என்ன பேசப்பட்டு இருக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில்? இல்லை, நான் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த துறை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. திமுக காரங்களும் பார்ப்பாங்க, அதிமுக காரங்களும் பார்ப்பாங்க. இவங்க உருவாக்கி வச்சிருக்க இந்த டாஸ்மாக் துறை, இந்த கடைகளோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். இன்னைக்கு கூட வந்து அந்த ரோட்டுக்கு முன்னாடி படுத்திருக்கிறது, அந்த பாட்டில் கிடக்கிறது, டம்ளர் கிடக்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். இதை மாற்றணும், இதை சீரமைக்கணும். இதே முகத்தோட தமிழ்நாட்டில் வரக்கூடாது. அப்படிங்கறதுனால எப்படி சீரமைக்கலாங்கிற ஒரு கலந்தாய்வு நடந்துச்சு. எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், ஒரு 10-15 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அதில் ஒருத்தரோட கருத்து ரெஸ்டோ பாரா வரலாமா, இன்னொருத்தரோட கருத்து தனியார் மயமாக்கலாமா, இன்னொருத்தரோட கருத்து டாஸ்மாகே வந்து தனியாருக்கு நிகரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை உருவாக்கலாமா அப்படிங்கிற அந்த விவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. சார், விவாதம் இல்லை, அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டிஸ்கஷன்ல இந்த ரெஸ்டோ பாருங்கிற வார்த்தை மட்டும் இங்கே வெளியே யாரோ கேட்டுட்டாங்க. அதை வந்து ரெஸ்டோ பார் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படிதானே தவிர அப்படி வந்து அரசுக்கு கிடையாது. மக்கள் மனநிலை என்னவா இருக்கோ அதை மட்டும்தான் பிரதிபலிக்கும். இன்னொன்று, இந்த வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னு இந்த துறையை வச்சுக்குவோன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சு விமர்சனம் பண்ணலாம்னு எதிர்கட்சிகள் நினைச்சா ஏமாந்து போயிருவீங்க. எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. தனியாருக்கு கொடுக்கப்படுவதா தொடர்ச்சியா வந்து ஒரு பேச்சு வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, நீங்கள் இந்த துறை சீரமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற டிஸ்கஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அது தனியாரா இல்லை அரசே சரியா பண்ண முடியுமா? அப்படி தனியாருக்கு ஒரு வேலை போச்சுன்னா இந்த மற்ற கட்சிகள் எப்படி சொந்த கட்சிக்காரனுக்கு 4 பாரை கொடுத்து சம்பாரிச்சு அதை பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி எங்க கட்சியில நடக்காது. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கிறோம். தனியார்னோடனே நிறைய பேர் பேசக்கூடியது என்னன்னா, இவங்களே ஒரு ஆளை போட்டு பண்ணுவாங்களான்னு நினைப்பாங்க. என்னைக்கும் அந்த மாதிரி தமிழக வெற்றிக்கலை இருக்காது. முறைப்படி சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல போது தான் நான் வருது. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய வாரத்தில் வரப்போகுது. அப்படின்னு இருக்கும்போது டாஸ்மாக் சம்பந்தமான பல்வேறு கேள்வி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்க சொன்ன வார்த்தை தான் பெரிய விவாதமாச்சு. அப்படின்னு இருக்கும்போது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் டாஸ்மாக்ல என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கும், என்ன பேசலான் இருக்கீங்க? அது அங்கதானே பேசணும், இங்கே எப்படி பேச முடியும்? அது சட்டசபையில பேசுவோம். பட் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் எங்ககிட்ட இருக்கு. வரக்கூடிய 23 ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கு, முதல்வருடைய படம். ஏதாவது கொண்டாட்டங்கள் ஏற்பாடுகள் இருக்கா உங்களுடைய தொகுதியில? இல்ல, இது வந்து ரொம்ப பொறுப்போட நடந்துக்கணும்னு முதலமைச்சர் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நீங்க வந்து ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும். இப்ப நீங்க எல்லாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் வேண்டுகோளை ஏத்துட்டு, ஆனா அந்த படம் பார்க்கக்கூடிய அந்த 3 மணி நேரம் மட்டும் அதை கழட்டி எங்களோட அந்த பழைய தலைவரோட ரசிகரா அந்த 3 மணி நேரம் மட்டும் செயல்படணும்னு அண்ணன் அனுமதி கேட்டிருக்கோம். இன்னும் அவர் ஒத்துக்கல. பட் ஆனா அந்த நேரம் இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எப்போ இனி என் தலைவர் படத்தை இந்த முதல் நாள் 2-3 நாளா வெயிட் பண்ணி அந்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்க போறோம்னு தெரியல. ஸோ கடைசி படம்னா கொஞ்சம் இதன் வாயிலாகவும் கேட்டுக்கிறேன் அண்ணன்ட்ட. சென்னையில தான் பார்ப்பீங்களா சொந்த மாவட்டத்தில்? நான் வந்து ஒரு 10-15 வருஷமா நான் பார்க்கக்கூடிய தேட்டரு கோயம்புத்தூர் போத்தனூர்ல இருக்க ஒரு தேட்டரு. ஸோ அங்கதான் பார்க்கணும்னு தான் லீவ் போட்டு வந்துட்டேன். டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என அமைச்சர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. கோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் கார்த்திக். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.